السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق نبيه الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமங்களுடைய வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்படி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபீகள், தபவு தாபீகள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசைகளை இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். துவக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். நபியே, முஃமினான இறை நம்பிக்கையுடைய ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களது கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தாலிக அஸ்கா லஹும், இது அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அவர்களுக்கு மிகுந்த பரிசுத்தத்தை உருவாக்கித்தரும். இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்பவற்றை நன்றாக அறியக்கூடியவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மனிதனுடைய பார்வை பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறைகள் தான் நமக்கு எப்போதுமே உதாரணம், முன்னோடி. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அந்நிய பெண்கள் மேலே உங்கள் பார்வை பட்டுவிட்டால் முதல் பார்வை உங்களுக்குரியது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்கள் இருக்கிறதே மனதினுடைய சாளம், ஜன்னல். கண்கள் வழியாகத்தான் 80% செய்திகளை மனிதன் உருவாக்குகிறார். பார்வையின் மூலமாகத்தான் அவனுக்கு செய்திகள் உள்ளே போகிறது. பார்க்கும்போது இவன் சும்மா பார்க்க மாட்டான். இவன் சும்மா பார்த்தாலும் ஷைத்தான் சும்மா இருக்க விட மாட்டான். ஷைத்தான் இன்னும் கொஞ்சம் அலங்கரித்து காட்டுவான். தேவையில்லாத எண்ணங்களும், தேவையில்லாத கற்பனைகளும், தேவையில்லாத சூழல்களும் உருவாகுவதற்கான அடிப்படை காரணம் என்பது பார்வை. எனவே அந்த பார்வையை தாழ்த்த சொல்கிறது. இன்றைக்கு ஆணும் பெண்ணும் கலந்திருப்பது என்பது மிகுந்த இயல்பாக மாற்றப்பட்டுவிட்டது. ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றை நான் இள வயதிலிருந்தே பார்க்கிறேன். மிக குறிப்பாக எங்கள் ஊரிலே பெண்கள் கோஷா என்கிற முறையை மிக கடுமையாக அனுஷ்டித்து வந்த ஒரு காட்சியை நான் இள வயதிலே பார்த்திருக்கிறேன். பெண்களை பெரும்பாலும் பார்க்க முடியாது, தெருக்களிலே பார்க்க முடியாது. அப்படி பெண்கள் வெளியே கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள்
இந்த வேட்டி இருக்கு இல்லையா, வெள்ளை வேட்டி, இது 2 பக்கமும் ஒரு மறைப்பாக மறைத்து கொண்டு வர அதற்கு உள்ளே அவர்கள் வருவார். அவ்வளவு பயங்கர கோஷம். மாட்டு வண்டி தான் அப்போது வாகனம். அந்த மாட்டு வண்டியிலே கட்டாயம் ஒரு திரை இருக்க வேண்டும். டிரைவருக்கும் மாட்டு வண்டி ஓட்டுபவருக்கும் வாகனிக்கிற பயணிகளுக்கும் இடையிலே கட்டாயம் திரை இருக்கும். திரையை தாண்டி வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு வாசலில் கொண்டு வந்து மாட்டு வண்டியை நிறுத்துவாங்க. இப்போ அந்த மாட்டு வண்டிக்கும் வீட்டு வாசலுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். ஒரு பெரிய இடைவெளி ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இடைவெளி வழியாக கூட அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அப்போதும் திரைப்பிடிக்கப்படும். அவ்வளவு கடுமையான அனுஷ்டானங்கள் இருந்த ஒரு ஊர் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறதுன்னு சொன்னால், கணவன் மனைவி தான் இருந்தாலும் கணவன் மனைவி ஒரு அறைக்குள்ளே எப்படி இருப்பார்களோ அதுபோல இருசக்கர வாகனத்திலே வெளியே சாதாரணமாக போகிறார்கள், சாதாரணமாக பேசுகிறார்கள், சிரித்து பேசுகிறார்கள், விளையாடுகிறார்கள், பொது வெளியிலே இப்படி நடக்கிறார்கள். அது நம்முடைய இஸ்லாமிய மக்கள் தான் என்கிற அளவிற்கு இந்த 40 ஆண்டு காலம் இந்த நாகரிகத்தை புரட்டி போட்டுவிட்டது. இப்படி புரட்டி போட்டுடுச்சு. இது ஒரு நாளில் நடக்கலை, சன்னஞ்சன்னமாக நடந்தது. சன்னஞ்சன்னமாக அந்த மாற்றங்கள் நம்முடைய சிந்தனைக்கே வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு அற்புதமான வார்த்தை பயன்படுத்துவான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் நுழைப்போம். எப்படி வந்துச்சு தெரியாது. எல்லாமே அப்படித்தான். ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், புரட்சியாகட்டும், எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஒரு 40 ஆண்டுகளிலே மாறி இருக்கிறது சொன்னால் சரிதானே, பரவாயில்லை தானே, இதுதானே என்று நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சகித்து போகிற போது தான் என்ன ஆகிறது, ஒரு பெரும் மாற்றத்துக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு யார் யார் கூட செல்கிறார்கள் என்று கணிக்க முடியாத அளவிற்கு ஆணும் மட்டும் கருத்திருக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நிகழ்வை நான் நேரடியாக பார்த்தேன். முஸ்லீம் தெரு அடர்த்தியாக வாழக்கூடியது. அதிகாலை தொழுகைக்கு பிறகு தொழுதுவிட்டு ஒவ்வொருவராக கலைந்து செல்கிறார்கள். அந்த வரிசையிலே நான் வருகிற போது 2 ஹிஜாப் அணிந்த பெண்கள், முழுக்க கண்கள் மட்டும் தெரிகிற அளவிற்கு ஹிஜாப் அணிந்த பெண்கள் செல்கிறார்கள். மிக யதார்த்தமாக அவருடைய அந்த கால் பகுதியை பார்க்கிற போது 2இல் ஒருவர் ஆண். ஆண் செருப்பு, ஆண் பாதம், புருசு கிடையாது, எதுவும் கிடையாது. யார் விசாரிப்பது, எப்படி விசாரிப்பது? கடந்து பேசிக்கொண்டு ஒருவர் தான் பேசுகிறார், ஒரு பெண் பேசிக்கொண்டே போகிறார். இன்னொரு அது கட்டாயம் ஆணாகத்தான் கேட்டுக்கொண்டே போகிறார். இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது? சன்னஞ்சன்னமாக வந்தது. ஆனால் இன்றைக்கும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். தேவைக்கு மட்டும் வெளியே வரக்கூடிய, தேவைக்கு மட்டும் பேசக்கூடிய, தேவைக்கு மட்டும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய. கட்டாயம் ஒரு வீட்டிலே ஆணுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். வெளி விவகாரங்கள் முழுக்க ஆணுக்குத்தான். வெளி விவகாரங்கள் முழுக்க ஆணுக்குத்தான். உள் விவகாரங்கள் முழுக்க பெண்ணுக்குத்தான். ஆனால் இன்றைக்கு சன்னஞ்சன்னமாக அவற்றில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம், தவறில்லை. நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வீட்டிலே இருந்தால் சின்ன சின்ன வேலைகளை செய்திருக்கிறார்கள். செருப்பினுடைய பழுது நீக்கி இருக்கிறார்கள், வீட்டினுடைய கதவை சரி செய்திருக்கிறார்கள், இறைச்சியை துண்டாக்கி கொடுத்திருக்கிறார்கள், சமையலை உதவி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் உதவி என்கிற அடிப்படையில். ஆனால் இன்றைக்கு மாறுகிற கலாச்சாரத்திலே யாருக்கு வேலை கிடைக்கிறதோ அவர்கள் வேலை பார்க்கட்டும், அது பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போது ஆண் என்ன செய்ய வேண்டும்? பெண்களுடைய கேரக்டரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் சமைக்க வேண்டும், வீட்டை பார்க்க வேண்டும். குழந்தை பெறுகிற வசதி இருந்தால் அவனை கூட குழந்தை பெற்றுக்கொள்ள சொல்வார்கள். அது மனிதர்களால் இதுவரைக்கும் சாத்தியமில்லை என்பதனால அதை விட்டு வைத்திருக்கிறார்கள். குழந்தை பெற்றுக் கொடுத்ததற்கு பிறகு பால் கொடுப்பதற்கு எல்லாம் உடை மாற்றுவதிலிருந்து அதை குளிக்க வைப்பதிலிருந்து தவறொன்றும் கிடையாது. ஆனால் அந்த பெண்களுக்கே இருக்கக்கூடிய அந்த வேலைகளை தள்ளிவிடுவதனால ஏற்படக்கூடியது வாதம். ஒரியானா ஃபெலாச்சி அப்படின்னு ஒரு ஒரிய பெண் எடுத்தார்.
அந்த அம்மா கல்யாணம் பண்ணிவிடுங்க, நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லைன்னு ஒரு புத்தகம் எழுது. ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தி, அந்த திருமணம் செய்து கொள்ளாததுனாலே எனக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படிங்கிறது பேசு. அழகான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள, அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்க, சிறந்த குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் இழந்து நிற்கிறேன் என்று அந்த அம்மா எழுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் படைப்பாளன், அவன்தான் இந்த படைப்புக்கு இந்த வேலையை தீர்மானிக்கக்கூடியவன். அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டியது மட்டுமே நம்முடைய பண்பை தவிர அதை தாண்டி யோசிக்கும். அதிலே என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி செய்யலாம் என்று யோசிக்கலாமே தவிர அடிப்படை மாற்றங்கள் ஒரு ஆணுக்கான. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் உடை தரிக்கிற ஆணையும் ஆணுடை அணிகிற பெண்ணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிப்பானாக என்று மிக கடுமையாக சொன்னதற்கு காரணம், அதனுடைய உள்ளே பொதிந்திருக்கிறது வெறும் ஆடை அல்ல, அதனுடைய வாழ்க்கை. ஆணுடைய வாழ்க்கை வாழுகிற பெண்கள் நிர்பந்தத்திற்கு பரவாயில்லை. நிர்பந்தம், உழைக்க முடியாது. குடும்பத் தலைவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், குடும்பத் தலைவன் படுக்கையில் இருக்கிறான், குடும்பத் தலைவனுக்கு மனைவியாது, அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறான். குடும்பத் தலைவிதான் அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிற பெண்களை இதில் எடுத்துக்கொள்ளாது. ஆனால் அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிற போது ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் இருக்க வேண்டிய இடத்திலே தலைவி என்று இருப்பது என்பது அது சற்று மாறானது. அதற்குரிய விளைவுகளை கட்டாயம் சந்தித்து தந்தீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆரம்ப திரை என்கிற ஒன்றை சொல்லுகிறான், கண்களை தாழ்த்திக் கொள். நம்முடைய தொழுகையிலே கண்களை மூடக்கூடாது, மக்ரூ மக்ரூ வெறுக்கத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை திறந்த நிலையில் தான் தொழுதிருக்கிறார். ஏனைய மதங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் பார்த்தால் கண்களை மூடித்தான் பெறுவார்கள். ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், கண்களின் வழியாகத்தான் மனிதனுக்கான பல்வேறு சிந்தனைகள் உள்ளே போகிறது. 80% உள்ளே போகிறது. எனவே அங்கே கண்களை மூடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை மூடி நமக்கு பயிற்சி தரவில்லை என்பதற்காக தொழுகையிலே நாம் கண்களை திறந்தோம். கண்கள் வெறும் கருவி, ஆனால் சிந்தனைகள் தாழ்த்தப்பட்டிருக்க வேண்டும். இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்கிற சிந்தனை வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, உழைக்க சென்றால் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வதைப் போல கற்பனை செய்து, தொழுகைக்கு சென்றால் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. கடைசி தொழுகை என்று சொன்னால் உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? டோட்டலாக மாறி, இந்த ஒரு நாள் தான் உனக்கு அவகாசம் என்று சொன்னார், சொல்லப்பட்டால் நம்முடைய நடவடிக்கை எப்படி? ஒரு பதற்றம் தொற்றிக்கொள்ளாது, ஒரு பயம் வராது. அந்த பயத்தை நாம் கிரியேட் செய்ய வேண்டும், ஒவ்வொரு முறையும் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கிற போது, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லா நேரமும் பார்க்கிறான். மிக குறிப்பாக தொழுகையிலே அவனை வணங்குவதற்காக அவனுடைய முன்னில் நிற்கிற போது அவன் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனை. சையதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் உட்காரும்போது ஒருவர் கேள்வி கேட்கிறார். நபிக்கு நெருக்கமாக அந்த மனிதர் யார் என்று தெரியவில்லை என்று சஹாபாக்கள் சொல்கிறார். முன்ன பின்ன நாங்கள் பார்த்ததில்லை, நல்ல அழகான உடை, கருத்த முடி, நபியின் முட்டுக்களோடு தன்னுடைய முட்டுக்களை இணைத்து வைத்து சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுடைய வரிசையில் இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ இறைவனை பார்ப்பதை போல வணங்குவது. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, ஒருவேளை அந்த சிந்தனை வராவிட்டால் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வணங்குவது. 2 நிலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தரார். நாம இறைவனை பார்ப்பதை போலத்தான் வணங்க வேண்டும். அதான் இஹ்சானுடைய வணக்கம். 35 ஆண்டு கால அனுபவத்திலே அல்லது 40 ஆண்டு கால பொழுது அனுபவத்திலே நமக்கு அந்த உணர்வு வரவில்லை என்று சொன்னால் நாம் அதை ரியலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒப்புக்கு தொழுகிறோமா, ஒரு சடங்காக அதை செய்கிறோமா, ஒரு நேரமாவது இந்த 30, 35 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகளிலே இவ்வளவு நாள் தொழுது கொண்டிருக்கிறோமே, என்றைக்காவது ஒரு நாள் தொழுகையிலே தக்பீர் கட்டுகிற போது நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்கிற சிந்தனை
அல்லது பார்ப்பதை போன்ற உணர்வு. அவனை பார்க்க முடியுமா? இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அது உறுதி. மறுமையிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை விட மேம்பட்ட ஒரு இன்பம் வழங்குவான். அது இறைவனுடைய திருக்காட்சி. இந்த உலகத்திலே பார்க்கணும். ஆனால் கட்டாயம் உணரும் தன்மையில் தான் எல்லா மனிதர்களுமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், பிடரின் நரம்பை விட மிகச் சமீபமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஒவ்வொரு மனிதருக்கும் பிடரின் நரம்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் உணரும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நமக்குள்ளே இருக்கிறான், நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த உணர்வு சன்னமாக படிப்படியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகை. நாளொன்று, ஒரு நாள் கூட தொழாமல் யார் இருக்கலாம்? வைத்தியக்காரர்கள் இருக்கலாம், பெண்களாக இருந்தால் அசுத்தமானவர்களாக இருக்கலாம், சிறு குழந்தையாக இருக்கலாம். நீண்ட வியாதி, மயக்கம், போதை, இது போன்ற தருணங்களில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தொழாத ஒரு சூழல். தொழாத சூழல் என்று சொன்னால் அதனுடைய பொருள் இறைவனை நினைக்காத சூழல். நாளொன்றுக்கு 70க்கும் மேற்பட்ட முறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது இருப்பை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். நாம் அதை விளக்குவது அவனுடைய படைப்புகளில் தான், இடையில் தான் நாம் வாழ்கிறோம். இந்த பூமியிலே வாழ்கிறோம், வானம் பார்க்கிறோம், பூமியிலே நடக்கிறோம், அவன் படைத்த பொருட்களை அனுபவிக்கிறோம், உண்கிறோம், குடிக்கிறோம், அவன் உருவாக்கிய தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாமே ஒவ்வொன்றும் அல்லாவை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் வேகமான வாழ்க்கையிலேயே நமக்கு அது தெரியும். வேகமான வாழ்க்கையிலே தெரியும். உதாரணமாக இந்த பள்ளியை ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நம்ம பள்ளியை பயன்படுத்துகிறோம். ஒரு 10 ஆண்டுகள் பயன்படுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளியிலே எளிதில் கண்ணில் படாத ஏதேனும் ஒரு பொருளை கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. ஏனென்றால் நாம் அதை பார்க்கிறோம், முழுசாக அப்சர்வ் பண்ணுறதில்லை. இது போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பை நாம் சரியாக விளங்கிக் கொள்வதில்லை, அவனை புரிந்து கொள்வதை. ஆனால் புரிய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் மனித சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குகிற நோக்கத்திற்காக அல்லாமல் வேறு நோக்கத்திற்காக படைக்கவில்லை என்கிற இந்த வசனத்திற்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது எல்லாரும் யாரிப்போம் விளங்குவதற்காக என்று சொன்னார். இப்போ தொழும்போது இறைவனை பார்க்கிற நிலை அல்லது இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வு. குறைந்தபட்சம் இரண்டாவது உணர்வாது நமக்கு இருக்க வேண்டும். அல்லா நம்மளை பார்க்கலாம், எப்போதுமே அல்லா நம்மளை பார்க்கலாம், அல்லா பார்த்துட்டு இருக்கான். நம்ம பெரியவங்க அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்க. அல்லா தப்பு பண்ணாத, அல்லா பார்க்குறான், அல்லா பார்த்துட்டு இருக்கான், அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லா தண்டிப்பான். இந்த செய்திகளை நம்முடைய பெரியார்கள் அடிக்கடி நம்முடைய காதுகளில் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறையிடத்திலே எத்தனை பேருக்கு நாம் சொல்கிறோம், நினைவூட்டுகிறோமா? குறைந்தபட்சம் அவர்களிடத்தில் பேசுகிறோமா? இல்லை. பிறகு அந்த குழந்தைகள் எப்படி வளரும்? திரும்ப 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 இறைவனுடைய வார்த்தைகளும் இறைவனுடைய மகிமையை பற்றி, இறைவனை பற்றி, அவனுடைய வயத்தை பற்றி, அவனுடைய கட்டளையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதன் மறதியாளர். நமக்கும் சரி, சஹாபாக்கள் எவ்வளோ பெரியவங்க, அவங்க நபியுடைய சபைக்கு வந்தால் சொல்லக்கூடிய எல்லோருமே சொல்லி வைத்தார் போல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவுசினி யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பண்பாடு! சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்த தரத்தில் இருந்தார்கள். எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. எனக்கு தெரிந்து நான் சிறு வயதாக இருக்கிற போது என் வீட்டு பெரியவர்கள் பெரிய ஹஜரத்மார்கள்ட்ட அழைச்சி போகும்போது அவர்கள் கேட்க நான் கேட்டிருக்கிறேன். ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது திக்குகள் சொல்லித்தாங்க, ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்க. பெரியவர்கள் அப்படி கேட்பார்கள். இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது, சன்னமாக மாறி மாற்றங்களில் ஒன்று. இன்றைக்கு யாரும் கேட்பதில்லை என்பதை தாண்டி சொன்னாலும் கேட்க ஆடி, உபதேசங்களை சொன்னாலும் கேட்க ஆடி. அதான் இன்றைக்கு எவ்வளோ பண்பாடோடு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பார்வையை தாழ்த்துங்கள், கற்பொழுக்கத்தோடு. இன்றைக்கு முறை தவறிய திருமணம், முறை தவறிய உறவு பற்றி ஒரு நீண்ட கட்டுரையை காலையில் வாசித்து, அரசியல்வாதிகளோ ஆன்மீகவாதிகளோ சமுதாயத்தினுடைய உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எப்படியாவது ஒரு பெண்களுக்கு பின்னாலே சிக்கி விடுகிறார்கள், அல்லது பெண்களை வைத்து அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி
அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கைக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள். இந்த அரசியல் உயர்மட்டத்தில் இருக்கிற அல்லது ஆன்மீகத்தின் உயர்மட்டத்தில் இருக்கிற அல்லது சமுதாயத்தின் உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லோருமே இந்த பலவீனத்துக்கு அடி. இஸ்லாம் இதற்கு என்ன வழிகாட்டுகிறது என்று அந்த கட்டுரை பேசுகிறது. இஸ்லாம் இந்த இடத்தில் தான், அதாவது அதை முற்றிலுமாக துறந்து இருக்கக்கூடிய சூழலை சொல்லும். துறவரம் கிடையாது. நான் சரூரத்தில் இஸ்லாம் காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. ஏனென்றால் மனிதனுக்கு தேவை, பசியை போல, தாகத்தை போல, நீர் குடிப்பதை போல, உணவு பருவதை போல அது ஒரு தேவை. சரி, தேவை என்பதற்காக கட்டுப்பாடற்ற முறையிலே அனுமதிக்க முடியுமா என்று சொன்னால் அது கிடையாது. அவர்களுக்கு சில வரைமுறைகளை, திருமணத்திற்கான சில ஒழுங்குகளை இஸ்லாம் 1க்கு 4 என்கிற ஒன்றை தருகிறது. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வரம்பை தாண்டுகிற போது ஏற்படக்கூடிய உடல் மன பாதிப்புகளை அந்த கட்டுரை மிக விரிவாக பேசுகிறார். உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, பெரும் நோய்கள். மனதிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்போதுமே பயத்தில் வாழ்வது, அதனால் தவறு செய்வது, மற்றவருடைய மிரட்டலுக்கு ஆளாகுவது, சொந்த ஒழுக்கம் கெட்டு போவது, இதைவிட பெரிய தண்டனை அவர்களது குழந்தைகள் கட்டாயம் கற்றுக்கொள்வார். நம்முடைய குழந்தைகளுக்கு ஒன்றை பரிசளிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயங்களை பரிசளிக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை, நம்முடைய பெரியவருடைய ஆரோக்கியமான வாழ்க்கை ஒன்று, ஒழுக்கமான வாழ்க்கை. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கிற பரிசுகளில் மிகச்சிறந்த செல்வம் என்பது இந்த 2 தான். சொத்து சுகங்கள் எல்லாம் செகண்டரி, 2ஆவது. ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற மிகச்சிறந்த பரிசு. நாளை அந்த குழந்தைகள் எப்படியாவது கட்டுப்படும். தந்தை எப்படியோ பிள்ளைகள் அப்படிதான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு தாய் கெட்டு போனால், தந்தை கெட்டு போனால் கட்டாயம் அந்த தலைமுறை அல்லது அடுத்த தலைமுறையை பாதிக்கும். இன்றைக்கு உலகமெல்லாம் சேர்ந்து அந்த தீமையில் இருக்கிற காரணத்தினாலே சக மனிதன் கேட்காமல் போகலாம், கட்டாயம் ஆண்டவன். இன்றைக்கு ஒரு தவறு செய்தால் இன்றைக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை. சமூகமோ தனிப்பட்ட மனிதர்களோ அமைப்போ, ஏனென்றால் இன்றைக்கு ஓரின திருமணத்தை கூட இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம் வந்துவிட்டது. ஒருபால் திருமணங்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். அவர்கள் விரும்புகிறார்கள், திருமணம் செய்து கொள்ளட்டும், போகட்டும், உங்களுக்கு என்ன என்று கேட்கிறார்கள். ஆனால் விபச்சாரத்தை விட மிக கொடுமையான தண்டனை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதற்கு தண்டனை அதிகமாக தர வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இந்த செய்தி நடந்த போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்மழை பொழிய வைத்து அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தான். ஏனென்றால் விபச்சாரத்தை விட அது பெரியது, கொடுமையானது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கங்கள் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு வேண்டும், இதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டும், இதை பற்றி பேச வேண்டும், இதனுடைய பயங்களை சொல்ல வேண்டும், இதனுடைய தண்டனைகளை பற்றி பேச வேண்டும். அதற்கான காரணிகளை ஆரம்பத்திலேயே முறித்துவிட வேண்டும். அந்த காரணிகளில் ஒன்றுதான் பார்வை, தவறான பார்வை. அதனால்தான் செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லும்போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் பார்வை உனக்குரியது, 2வது பார்வை ஷைத்தான். மிக யதார்த்தமாக 1வது பார்வை மட்டும் சொன்னால் 2வது பார்வை தொடராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. படி நிமித்தம் பேச வேண்டிய, பழக வேண்டிய, ஒன்றாக இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் சுய கட்டுப்பாடு என்பது வேண்டும். அது இல்லாதவர்கள் எப்போதுமே சந்தி செலுத்தி விடுவார்கள். இந்த பாதிப்பு அவர்களை மட்டும் செய்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்று தலைமுறைகளையும் தாக்கும். ஒழுக்ககீனமான சமுதாயமாக வருவார்கள். அவர்களுடைய பணங்களிலே வரக்கத்திற்காது, வாழ்க்கையில் வரக்கத்திற்காது, இந்த உலகத்திலும் தண்டனை, ஆகலத்திலும் தண்டனை. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், முஃமினான ஆண்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும், கற்பை பேணிக்கொள்ள வேண்டும். பிறகு அதுதான் அவர்களுக்கு நல்லது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபத்ன ஃபுரூஜஹின்ன. முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை கீழ் நோக்கி வைக்கவும். பெண்களுக்கு கற்பெனும் நிலை வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாரதி பாடுகிறார். ஏன் பாடுகிறார்? இந்த சமூகம் பெண்களை மட்டுமே காணப்படுது. பெண்கள் தான் பத்தினித்தனமாக இருக்க வேண்டும், பெண் தான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணாதிக்க
சிந்தனையின் காரணத்தினால் ஆண் அப்படித்தான் இருப்பான் என்று பேசுகிறது. எனவேதான் அவன் பாடினான், கற்படும் நிலை வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு முன்னாலேயே இஸ்லாம் சொல்லிவிட்டது, மூமினான ஆண்கள் பார்வையை தாழ்த்துங்கள், மூமினான பெண்கள் நீங்களும் பார்வையை தாழ்த்துங்கள். இரண்டும் சமம் தான், அல்லாஹ்வை பொறுத்தவரை ரெண்டும் ஆன்மாதான், இரண்டும் அவனுடைய அடிமைதான். ஆண் பெண் என்கிற ஒரு சின்ன வேறுபாடு மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, உங்கள் பார்வைகளை கீழ் நோக்கி வையுங்கள், வலா யுதீன ஸீனத்தஹுன்ன, உங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாது. பெண்களுக்கு ஒரு இயல்பான ஒரு அலங்காரம் இருக்குது, ஒரு அழகு இருக்குது. அந்த அழகு யாருக்கு காட்ட வேண்டும், யாருக்கு காட்டக்கூடாது என்கிற பட்டியல் இஸ்லாத்தை தவிர எந்த மதத்திலும் கிடையாது. எந்த யாராவது பட்டியலை காட்ட சொல்லுங்கள், வழிகாட்டுதலை காட்ட சொல்லுங்கள், கிடையாது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, கொஞ்சம் குடும்ப அளவிலே கொஞ்சம் பழக்கமான சகோதரி, என்னுடைய கணவரோடு என் தங்கை ஒரே இடத்தில் பணிபுரிகிறாங்க. உதாரணமாக இங்கேருந்து என்ஜிஓக்காரர்கள் மாதிரி ஒரு 12-15 கிலோமீட்டர் ஒரே நிறுவனத்தில் கணவரும் என் தங்கையும் மச்சானும் கொழுந்தியும் பணி செய்யணும். இப்போ அவர் வண்டியில் போகிறார். இப்போ இந்த பொண்ணு தனியாக பஸ்ஸில் போனால் பஸ் ஃபேரு டைம் நிறைய பிரச்சனை இருக்குது, கஷ்டப்பட்ட உண்மையிலே கஷ்டப்பட்டு நான் என் கணவரோடு அனுப்பலாம் கேள்வி கேட்க மாட்டேன். மற்ற பேர்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அந்த கணவர் அந்த வீட்டிலே இருக்கிறார். அவர் வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்து விட்டார், அந்த வீட்டில் வேறு ஆண் துணை கிடையாது. இவர் தான் அந்த ஆணாக மகனுக்கு மகனாக மருமகனுக்கு மருமகனாக இருக்கிறார். அவர் தானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஆனால் ஒரு சின்ன நிருடல், ஏனென்றால் தீன் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட குடும்பம் என்பதனால இந்த கேள்வி. கட்டாயம் அனுப்பக்கூடாது. அதில் எவ்வளோ இழப்பு தரும் சார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கொழுந்தன் மச்சான் உறவை பற்றி கேட்கிற போது அது மரணம் என்றால் இதை விட பெரிய வார்த்தை கிடையாது. அண்ணன் அண்ணன் மனைவி, இப்போ இந்த கொழுந்தன் என்று ஒருவன் இருக்கிறான், அல்லது அக்கா மச்சான் என்றால் கொழுந்தியா என்ற ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவுகளுக்கு இடையே உள்ள அந்த பாதகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வார்த்தைகளை சொன்னாங்க. அல் மௌத், மரணம் என்றார். இதை நாம் சொன்னோம், புரிந்து கொண்டார்கள். சிரமமாகத்தான் இருந்தது, பொருளாதாரம் கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கு அழகாக எந்த கெட்ட முடிவுகளும் ஏற்படவில்லை, எந்த விதமான பாதகமும் ஏற்படவில்லை. அவரவர் அவருடைய வழிக்கு சென்றார்கள். இந்த குழந்தைக்கு இந்த ஒரு பருவம் வந்தது, எல்லோரும் சேர்ந்து மாப்பிள்ளை பார்த்தார்கள், திருமணம் ஆகி. அப்போ யாருக்கு அழகை காட்டலாம், யாருக்கு காட்டக்கூடாது பட்டியல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். தங்கள் கற்பையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தங்கள் அலங்காரங்களை பெரும்பாலும் ஹிஜாபினுடைய வெளிப்புறம் தவிர முகம் கைகள் அனுமதி இருக்கிறது. முகத்தையும் கைகளையும் காட்டிக்கொள்ளலாம், அதை கூட மறைப்பது தவறில்லை. வேறு எதையும் வெளிக்காட்டக்கூடாது, மறைத்து கொள்ள வேண்டும். தங்கள் முந்தானைகளால் மார்பை மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் கணவர்கள், தந்தை, தங்கள் கணவரின் தந்தைகள், தங்கள் பிள்ளைகள், தங்கள் கணவரின் பிள்ளைகள், அதாவது கணவர் முந்தைய தாரத்து பிள்ளைகள் இருக்கிறார், அவர்கள், சகோதரர்கள், சகோதரர்களின் பிள்ளைகள், சகோதரிகளின் பிள்ளைகள், தங்கள் இனத்தாரின் பெண்கள், தங்கள் இடத்தை சார்ந்த முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள். அப்படி குறிப்பாக சொல்வதன் மூலமாக முஸ்லிம் அல்லாத பெண்களிடத்தில் கூட பெண்களே மறைவாகத்தான் இருக்கிறார். ஒன்றா படிக்கிறாங்க, அக்கம் பக்கமாக வசிக்கிறார்கள், அவர்களோடு உறவாக அந்யோன்யமாக இருப்பது ஒன்றும் தவறில்லை. பெண்களுக்கு பெண்கள் இருந்து கொள்ளலாம். ஆனாலும் ஆண்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கத்தோடு தான் பிற பெண்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவர்களும் பெண்ணு தானே, நானும் பெண்ணு தானே என்று இயல்பாக இருக்கக்கூடாது. தங்கள் அடிமைகள், வீட்டில் வேலை செய்யறவங்க, பெண்கள் விருப்பமற்று இருக்கக்கூடிய ஆண்கள். சிலருக்கு திருமணத்தின் மீது, பெண்கள் மீது
எண்ணமே இருக்காது. அப்படி சில படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது, பாலுணர்வு இருக்காது. அது மாதிரி ஆண்கள் இவர்களிடத்தில் இவர்கள் பெண்களின் மறைவான அவயங்களை அறிந்து கொள்ளாத சிறு பிராயம் கொண்ட ஆண் குழந்தை, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆகிய இவர்களை தவிர மற்றவர் முன்னால் தங்கள் அலங்காரங்களை அறவே வெளிப்படுத்தக்கூடாது. இந்த லிஸ்ட்டை தவிர கணவன் தந்தை சகோதரனுடைய பிள்ளைகள், இவர்களை தவிர வேறு யாரிடம் வெளிப்படுத்தக்கூடாது. இன்னும் தங்கள் ஆடை ஆவரணங்களை போன்றே மறைந்திருக்கும் தங்கள் அலங்காரத்தை அறிவிக்கும் நோக்குடன் தங்கள் கால்களை பூமியில் தட்டி நடக்கக்கூடாது. வேறு வகையில் சிக்னல் கூட கொடுக்கக்கூடாது. தனது அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாபே அழகை மறைக்கத்தான். ஆனால் நம்முடைய இப்போ உள்ள ஹிஜாப் அழகை கூட்டுவதாக இருக்கு. அந்த ஹிஜாபுக்கு நிறைய டிசைன்ஸ். அலங்காரத்தை அறிவிக்கும் நோக்குடன் தங்கள் கால்களை பூமியில் தட்டி நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, இதில் ஏதேனும் உங்களுக்கு தவறு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பக்கம் உங்கள் மனதால் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மனிதன் என்கிற அடிப்படையில் சில தவறுகள் சில நேரங்களிலே ஏற்படும். எண்ணங்களாலோ செயலாலோ சூழ்நிலைகளோ ஏற்பட்டால் உடனடியாக இந்த பாவத்துக்கு திரும்பிடும். எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு. இப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் ஒரு முக்கியமான ஆண்களும் பெண்களும் செய்கிற போது நிச்சயமாக சமுதாயத்தில் தவறு நடப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மறுமை நாடுடைய அடையாளங்கள் விபச்சாரம் அறிந்துவிடும். ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், இன்றைக்கு விபச்சாரம் எளிது, திருமணம் சிரமம். கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிரமங்க, இன்றைக்கி ரொம்ப சிரமம், பெண்ணு கிடைக்கிறது. அப்புறம் நம்ம நிறைய வச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப சிரமம். ஆனால் விபச்சாரம் தவறு செய்வது ரொம்ப லேஸ். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்க்கை. இது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக வெற்றி பெறுவதற்காக நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு மனதால் இறைவன் பக்கம் திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கற்பான ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் சொல்லித் தருகிறார். இந்த ஆண் பெண் பேதம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ ஏங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க, இப்படி வர்றதுக்கு என்ன காரணம், உங்களை தூண்டியது எதுன்னு கேட்கும்போது எல்லா இடங்களிலும் எல்லா மதங்களிலும் ஹவ்வா பெண் வழிகெடுத்து விட்டாள் என்று வருகிறது. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அந்த ஆதத்தையும் ஹவ்வாவையும் ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான் என்று வருகிறது. ஃபஸல்லஹும் ஷைத்தான், இருவரையும் ஷைத்தான் தான் வழிகெடுத்தான் என்று சொல்லி அந்த பாவத்தில் இருவரையும் பங்கேற்க வைக்கிறது. மற்ற மதங்களிலே ஹவ்வா ஏவாளுடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் ஆதம் பிறழ்ந்து போனார் என்று இந்த பெண் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இது இஸ்லாத்தில் இல்லை. இருவரையும் ஷைத்தான் வழிகெடுத்தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் சொன்னேன். அதனால் அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலே ஆண் பெண் இருக்கிற பேதம் கிடையாது, எல்லோரும் பொதுதான். அதனால தான் தனித்தனி வசனங்களிலே சொல்கிறான். முதல் வசனத்திலே நம்பிக்கையான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்கிற அதே வார்த்தையை பயன்படுத்தி அடுத்த வசனத்திலே சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத்தி யக்முன்ன மின் அப்சாரிஹின்ன, நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் தங்கள் பார்வையை தாழ்த்தி. எந்த பாகுபாடும் கிடையாது, வார்த்தை உட்பட, அந்த வார்த்தை உட்பட எந்த பாகுபாடும் கிடையாது. முதல்ல எந்த டிகிரியோ அதே டிகிரி, முதலில் எந்த அழுத்தமோ அதே அழுத்தம், எந்த பாகுபாடும். இருவருக்கும் இதை சொல்வது எதனால் சொன்னால், ஒரு கண்ணியமான ஒழுக்கமான வாழ்க்கை இந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஒழுக்கத்தினுடைய மதிப்பு என்ன, விலை என்ன, அந்த மறுமையில் தெரியும். ஒழுக்கத்தினுடைய மதிப்பு தனி மதிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தெருவில் கடந்து போகிறாங்க. ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய தோழருக்கு, தன்னுடைய சகோதரருக்கு உபதேசம் செய்கிறார், நீ வெட்கப்படாதே,
அதிகம் ரொம்ப வெட்கப்படாத, வெட்கப்பட்டால் நிறைய இழப்பு அப்படின்னு சொல்லும்போது நபி அவரை கண்டிக்கிறார்கள். அவரை விட்டுவிடு, வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது. வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு என்ன அடிப்படை காரணம்? வெட்கம் இல்லாமல் போனதுதான். அந்த வெட்கத்தை இஸ்லாம் எவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது தெரியுமா? சில நேரங்களிலே வெட்கப்படுவதனால சில இழப்புகள் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது ஒன்றும் பாதகம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வந்து சேர்க்காது, அதனாலே வெட்கப்படாது என்று சொல்லாதே என்று அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. வெட்கம் ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. பொம்பளை தான் வெட்கமாக இருக்கணும், ஆணுக்கும் வேண்டும். வெட்க உணர்வு வேண்டும். வெட்க உணர்வு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு அதாவது இந்த டிஜிட்டல் வேல்யூ, ஊடக உலகங்கள் எல்லாருமே இன்னைக்கு நிறைய நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க. நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கூட ஹிஜாபோடு ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று படித்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பல், ஒரு தம்பதிகள் எல்லை மீறி போகிறார்கள் என்று சொல்லி இப்போ இன்றைக்கி செய்தி சைபர் கிரைமில் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவங்களால சகிக்க முடியல. ஆபாசமாக இருக்கிற, ஆபாசத்தை அரங்கேற்றுகிற அந்த மனிதர்களாலே சகிக்க முடியாமல் அந்த தம்பதிகள் மேலே இன்றைக்கி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம். இன்றைய செய்தி உலகம் எங்கு போகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மறுமை மிக நெருக்கமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசணும், வெட்கத்தை பற்றி பேசணும். இந்த மாதிரி விபச்சாரம், ஓரிட சேர்க்கை, இதனால் ஏற்படக்கூடிய தண்டனை, இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒழுக்கமான சமுதாயத்தை இன்னைக்கு உலக அளவில் கருத்தியல் ரீதியாக மிகப்பெரிய டஃப் கொடுக்கிற இஸ்லாம் மட்டும்தான். ஏன்னா அது இறைவனால் வகுக்கப்பட்ட திட்டங்கள், சட்டங்கள். இதை உடைப்பதற்காகத்தான் உலகமே திரண்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது எல்லா வகையிலும். இது இறைவனுடைய சட்டங்கள், இதை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று ஒழுக்கமான சமுதாயத்தை உடைத்து அதில் லாபம் பார்க்கிற ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் வந்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் துடை தெரிய முடியும். அதற்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற கருத்துக்கள் பரப்பப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே பேச வேண்டும், பொதுவெளிகளிலே பேச வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டும், வாய்ப்பு கிடைக்கிற போது ஜும்மாக்களிலே பேச வேண்டும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே ஒழுக்கத்தை பற்றி, வெட்கத்தை பற்றி, மேன்மையை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி, மறுமை நாளை பற்றி, நரகத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பேசும்போது தான் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் சரியாவார்கள், நாமும் சரியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டதைப் போல நாம் நம்முடைய பார்வையை தாழ்த்தி கற்பொழுக்கத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹு தஅவானா